ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ஐட்டம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 3, பச்சை பட்டாணி 1 கப், வெங்காயம் 2, கொத்தமல்லி இலை, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லியையும் ஜீரகத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பூண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 2, அது ஒரு காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். ஒரு 6-7 பிரெட்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம பூண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பச்சை மிளகா இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குது, அதையும் போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், நம்ம க்ரீன் சில்லி போட்டுக்கிறதுனால நம்ம காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். தனியா பவுடர், இது வந்து மல்லி ஜீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி. இது கொஞ்சம் நம்மள ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ வந்து நல்லா நான் மசிச்சு வச்சுருக்கிறேன், கட்டி இல்லாமல். அதை இப்போ உள்ளே போட்டுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா நல்லா பொட்டேட்டோவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இப்போ இந்த மேலே கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம மல்லி ஜீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கனால அதே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால் கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்மளுடைய மசாலாவை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். ப்ரெட்டோடைய அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே கொஞ்சம் வாட்டர் வச்சுருக்கிறேன்.
இப்போ ஒரு பிரெட் எடுத்து லைட்டாக இந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த வாட்டரெல்லாம் நல்லா இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பால், இதை சென்டரில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துருச்சு. பிரெட் எடுத்துட்டு வாட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிரெட்டில் உள்ள வாட்டர் எல்லாம் வெளியில் ஏற்றிட்டு சென்டரில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணணும். இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரோல் பண்ணுறதுக்கு மெல்ல பண்ணால் வந்துடும். அது நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அவ்வளோதான், சிம்பிள் சொல்லப்போனால். பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ப்ரெட்டு, இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது நல்ல ஒரு ஈவினிங்க்கு நல்ல டீக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டே இருக்குது. நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸ்வீட் ஐட்டம் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம லோ ஃப்ளேம் வச்சு பண்ணணும். மற்றபடி காரம் ஸ்பைசி ஐட்டம் என்ன இது பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணுறது நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லுக்கு நமக்கு இருக்குது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.